மறுபிறவி அப்படின்றது உண்மைதானா? இப்போ ஏன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நிறைய திறமைகளோட பிறக்கும் போதே இருக்கும். அது வந்து முற்பிறவியோட அந்த தொடர்ச்சி தானா? உண்மை. ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம பேசின விஷயத்திலேயே நம்ம வந்து இறந்தா திருப்பி பிறக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அப்படின்னும் போது வந்து மறுபிறவின்றது உண்மைதான். ஸோ அதே மாதிரி இப்போ கடல் கடந்து இருந்தாலும் அவங்க வந்து இவங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்றதா இருக்கட்டும், திரும்ப இங்க வந்துடுறாங்க. ஸோ முற்பிறவி அந்த பந்தம் தான் தொடருதா? போகர் 7000 ஒரு நூல் இருக்கு, அதை போய் படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்தகாண்டத்தில் எழுதுறாரு. இந்த மனோன்மணி தாய் நான் பார்க்கும்போது மனோன்மணி தாய் வந்து ஜோதியா தான் எனக்கு வந்து தெரிஞ்சாங்க. கருங்கல்ல ஒரு கோவில் கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து 500 ஆண்டுகளுக்கு பிறவி இல்லை, அடுத்தது தான் அவங்க வந்து பிறவி எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஜோதிடர் ஞானகுரு சிவா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். நிறைய பேசணும் சார். மரணம், யமன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் மறுபிறவின்னு ஒரு விஷயம் இருக்கு. மறுபிறவி அப்படின்றது உண்மைதானா? இப்போ ஏன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நிறைய திறமைகளோட பிறக்கும் போதே இருக்கும். அது வந்து முற்பிறவியோட அந்த தொடர்ச்சி தானா? உண்மை. ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம பேசின விஷயத்திலேயே நம்ம வந்து இறந்தா திருப்பி பிறக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அப்படின்னும் போது வந்து மறுபிறவின்றது உண்மைதான். அதே மாதிரி இப்போ நம்ம முற்பிறவியில் நம்ம செஞ்ச அந்த கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிறவியோடு நம்ம கேட்ட மாதிரி குழந்தைகள் பிறக்கும் போதே நிறைய திறமையோடு இருக்குது. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க அப்பா சொல்லித்தராதே ஒரு சிலர்லாம் அவங்க கற்றுக்குவாங்க. சமையல் அவங்க அம்மா சமைக்கிற மாதிரியே டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ முற்பிறவியோடைய பலன் தான். அது நம்மளுடைய பிறவி பலன் தான். ஆனால் முதல்ல என்ன சொன்ன மரணத்தில் அப்படின்னா, மரணம் அடைந்தவர்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உடல் வந்து அவங்கள சார்ந்த உடல் தான். திருப்பி வரணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோ அவங்க சொந்த பந்தமோ இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் பிறப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும், அந்த டைமில் அவங்க வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க. அந்த வீட்டில் ஆண் இறந்துருந்தால் ஆணாக தான் பிறக்கும், பொண்ணு இறந்துருந்தால் பொண்ணு தான் பிறக்கும் சொல்லுவாங்க. அவங்க விருப்பப்பட்டிருக்கணும். அவங்க பொண்ணுக்கு வந்து அந்த வீட்டில் யார் இறந்தாங்களோ ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தால் அவங்களே வந்து பிறப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க என்னென்ன, அப்போ குழந்தை வந்து பிறக்கும். குழந்தை பிறந்தது அப்படின்னா அது ஆண் குழந்தை தான். அப்போ வந்து உங்கள் தாத்தா தான் பிறந்திருக்கு, உங்கள் அப்பா தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து இதுதான். இப்போ அவங்களுடைய குணாதிசயத்தோடு இந்த குழந்தைகள் வந்து வளரும் இருக்கும். அது உண்மை. நிறைய இடங்கள் இது வந்து நடக்குது. அதான் சார். இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, முற்பிறவியிலேருந்து நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது கடல் கடந்து இருந்தாலும் அவங்க வந்து இவங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், திரும்ப இங்கே வந்துடுறாங்க. ஸோ முற்பிறவி அந்த பந்தம் தான் தொடருதா? கண்டிப்பாக வந்து இது என்னென்னா பதிவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆழ்மன பதிவு அந்த மாதிரி வந்து நிறைய நூட்கள் வந்து அப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு வந்து என்னென்னா, நம்ம போன பிறவியில் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தவங்க சந்தித்தவங்களும் இந்த பிறவியில் நம்ம சந்திப்போம். இப்போ நமக்கே ஒரு சில தோணும்ல, ஒரு சில டைமில் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு சிலருக்கு என்னென்னா இதே இடத்துல இதே மாதிரி நம்ம வந்து பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். இது நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதை வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இது இதே இடத்துல நம்ம வந்து இதே மாதிரி டீ சாப்பிட்டே பேசின மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இயல்பு. அது என்னன்னா இதே அந்த ஆன்ம தொடர்பு வந்து அவங்களுடைய ஆன்மா வந்து போன பிறவியில் இந்த மாதிரி வந்து சந்திச்சிருக்கோம், இந்த விஷயங்கள் சார்ந்த மாதிரி பேசியிருக்கோம். அந்த தொடர்புடைய பர்சன்ஸு இந்த பிறவியில் கண்டிப்பாக வந்து சந்திப்பாங்க. இப்போ ஒரு சிலருக்குலாம் நோய் குணமாகறதா இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், நட்புகளாக இருக்கட்டும், அந்த நட்பே வந்து கண்டினியூவாக இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து முற்பிறவியுடைய தொடர்பு வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த பிறவியில் நம்ம பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா இது தொடர்புலாம் வந்து உண்மை தான். இது சாதாரணமாக இப்போ நம்ம சொன்ன இந்த உதாரணங்களே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்பயோ பார்த்தா மாதிரி இருக்கிறது, ஒருத்தர் கூட நம்ம ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிடுவோம். அவங்க நமக்கு வந்து உறவினராக இருக்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் உடனே வந்து ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிடுவோம். அதுக்கான காரணங்கள்லாம் ஒரு பிறவுடைய பதிவு தான். அந்த பதிவு இருந்தால் தான் நம்ம இந்த பிறவியில் சந்திப்போம். இந்த பிறவியில் திருமணமாகறதா இருக்கட்டும், லவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான காரணங்கள் எல்லாமே வந்து முற்பிறவியுடைய பதிவு தான். ஏமாறுறது தான் அப்படி தான். போன முறை நம்ம அவங்கள ஏமாற்றிருப்போம், இல்லைனா அவங்களே நம்மளை ஏமாற்றிருப்பாங்க. அதுக்கான காரணம் இதுக்கு தான் மறுபிறவி தேவைப்படுதா? ஏன் மனுஷனுக்கு ஒரு ஜென்மம் பத்தாதா? எதனால் இத்தனை பிறவி? நம்மளுடைய ஆசைகள் தான். நம்ம இறக்கும்போது முதல்ல சொன்னாமல் நம்ம இறக்கும்போது என்ன அலை ஓட்டத்தில் நம்ம வந்து இறக்குறோமோ அதை பொறுத்து தான். இதுவே நீங்கள் அதுதான் சொன்னல, நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம எதுக்காக பிறவி எடுத்தோம் அப்படின்றத உணர்ந்து அதுக்கான விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு அது வந்து தேவைப்படாது. நீங்கள் அடுத்த பிறவியில் உங்களுக்கு தேவைப்படாது. உங்கள் ஜென்மத்தை நீங்கள் முடிச்சிட்ருப்பீங்க. நீங்கள் அடுத்த ஜென்மம் எடுத்துட்டீங்க, அடுத்த பிறவிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னாவே அதுக்கான காரணம் உங்களுடைய ஆசை தான். நம்மளுடைய ஆசையினால தான் நம்ம அடுத்த பிறவி வந்து எடுக்கணும். இப்போ மனிதன் இறந்து மறுபிறவி எடுக்கிறதுக்கும் அதுக்கு இடையில ஏதாவது கேப் இருக்கா, இல்லை உடனே மறுபிறவி எடுத்துருவாங்களா?
அதாவது என்னன்னா இப்போ அவங்க செஞ்ச கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எந்த லோகத்துக்கு போகிறாங்க அப்படின்றது வந்து இருக்குது. அது யமலோகத்தில் போயிட்டு கொஞ்ச நாட்கள் வாழ்வாங்க. அடுத்தது வந்து அதான் சொல்கிறாங்கல்ல, பாதாள லோகத்தில் கொஞ்ச நாள் போய் வாழ்வாங்க, சொர்க்கலோகத்தில் கொஞ்ச நாள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த டியூரேஷன் டைம் அங்கே கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிறவி எடுப்பாங்க. அதுக்கப்புறமா கூட என்னென்னா மறுபடியும் நம்ம மனுஷ பிறவி பிறக்கிறதுக்கு முன்னாடி புல்லாக பிறப்பாங்க, புழுவாக பிறப்பாங்க, பாம்பாக பிறப்பாங்க, இந்த மாதிரி என்னென்ன பல்விருகமாக பிறப்பாங்க. இந்த மாதிரி மாணிக்கவாசகரே சொல்கிறாரு. இந்த நம்ம ஒரு பாம்பு அடிச்சு கொள்கிறோம், ஒரு கோழி அடிச்சு கொள்கிறோம், ஏதோ ஒரு மிருகத்தை அடிச்சு கொள்கிறோம் அப்படின்னா அந்த மிருகத்துக்கு வந்து தெரியும்னே சித்தர்கள் சொல்றாங்க. உன் கையால தான் அதுக்கு முக்தி கிடைக்கும், நீதான் அதை சாவடிப்பா அப்படின்னு அது தெரியுமா. அது தெரிஞ்சுதான் நம்மளால வந்து தானா வந்து அகப்பட்டு இறந்து போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி வந்து ஏதோ அதுக்கு வந்து நீங்க முக்தி கொடுத்துறீங்க, அந்த கர்மாவை நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு முக்தி தர்றீங்க. நம்மளாலதான் அதுக்கு கர்ம விமோச்சனம் வந்து நம்மளாலதான் வந்து கிடைக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த பிறவிகளை வந்து அவங்க எடுத்துகிட்டே வந்துட்டு அந்த நிகழ்பட்ட காலங்களில் இப்போ இங்கே இறந்துட்டாங்க, அவங்க அடுத்த பிறவி அவங்களுக்கு தகுதியான உடல் கிடைக்கிற வரையும் அவங்க இப்போ செஞ்ச கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுட்டு தான் அடுத்த பிறவிக்கு அவங்க வருவாங்க. ஓகே சார். இப்போ கர்மான்னு சொல்லும்போது ஒருத்தர் நல்ல மனுஷனாவே இருக்காரு, நல்லதே பண்றாரு, ஆனால் அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க, இதுக்கு என்ன காரணம்? ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான இருப்பாங்க, ஒரு 100% மக்கள் வந்து இருப்பாங்க. எப்படின்னா, நான் ரொம்ப நல்லவன் ஆனால் எனக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை, என்னால் என்னோட குடும்பத்தை கூட என்னால் வந்து ஒழுங்காக வந்து ரன் பண்ண முடியல, இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கான பலன் வந்து அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அதாவது என்னென்னா முற்பிறவியில் அவங்க அந்த அளவுக்கு கர்மா பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன் முதல்லயே, இப்போ நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்திருப்பாங்க, அவங்க லக்ஸுரி லைஃப்லாம் இருந்திருக்கும், அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட நல்லா பார்த்துருந்துருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அவனுக்கு ஒரு துணி வாங்கி தரத்துக்கு, ஒரு சராசரி வாழ்க்கையை அவனுக்கு அமைச்சு தரது கூட அவனால முடியாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரொம்ப பிக் ஷாட் வீட்டில் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு இருக்காது. அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடு வாங்கி தரலாம், ஒரு இடம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு லைஃப் ஸ்டைல மாற்றி விடலாம். நான் 10 வருஷம் வேலை செஞ்சிருந்தேன் அவங்க வீட்டிலன்னு சொல்லுவாங்க பெருமையா. ஆனா அவங்க வீடு போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓட்ட உடச்சலாம் வந்து இருக்கும். அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு 15,000 20,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த சம்பளம் மட்டுமே போதுன்னு நினைப்பாங்க. ஆனா இவனாண்ட வந்து ஒரு 1000 கோடி இருக்கும். அப்ப இதுக்கான கர்மா எங்க அனுபவிக்கிறது? இப்போ நான் வந்து சொர்க்கலோகத்துல இருக்கிறேன் வச்சுங்களேன், சொர்க்கலோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை சூழ்நிலை என் குடும்பத்துல இருக்க அனுபவிக்கணும். அப்படிதானே? நான் வந்து சொர்க்கலோகத்துல இருப்பேன், அங்கே உள்ளே இருக்கிற வரையும் எனக்கு சுகம் கிடைக்கும், அங்கேருந்து வெளியே வந்துட்ட உடனே எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அப்படின்னா அந்த வாழ்க்கை சூழ்நிலை தான் இப்போ இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பிறவி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் நல்லவர் தான் ஆனால் நல்லவர் மாதிரி. அப்போ அவருடைய பிறவி இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நான் யாருக்கும் பாவமே நினச்சதில்லை, நான் எந்த பஞ்சமா பாதகமும் செஞ்சதில்லை, ஆனால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாருன்னா போன பிறவியில் நான் இப்போ சொன்ன மாதிரி அவர் இருந்திருப்பாரு, அதனால இப்போ வந்து கஷ்டப்படுறாரு. அது ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இந்த கர்மாவை வந்து நம்ம சின்ன சின்ன உதவிகள் செய்யறதுனால மாற்ற முடியுமா, இல்லை இதுதான் தலையெழுத்துன்னு இருக்கணுமா? கண்டிப்பாக வந்து மாற்றிக்கலாம். ஏதாவது மாற்றங்களால் ஆகியது தான் உலகமே. எதை வேணாலும் மாற்றலாம், விதியை மதியா வெல்லலான்னு அதே சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான இறை தொடர்பில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து செய்யணும், என்ன மாதிரியான பூசா விதிகள் வந்து நீங்கள் பின்பற்றணும், உங்களில் நீங்கள் என்ன மாற்றிக்கணும், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற பலன் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை, அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், அதுக்கும் பிரபஞ்சத்தையும் நம்ம தொடர்பு படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து என்னென்ன பின்பற்றணும் அப்படின்றது தெரிஞ்சால் நம்ம கர்மாவை ஈஸியாக நம்ம வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது, ரொம்ப நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை முதல்ல உபாசனையாக எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த மந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தது யோகத்துக்கு போயிடணும். முதல் மந்திர பயிற்சி உள்ள வரீங்க, அடுத்தது யோக பயிற்சி உள்ள போகிறீங்க. இது 2 பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் சக்ஸஸ் கிடைக்கும். இல்லாமல் நானும் ஓடிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ ஒருத்தரான போவாங்க, அங்கே போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அடுத்தது இன்னொருத்தர் தேடிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ அதுக்கும் வந்து கர்மா தான் காரணம். அந்த மாதிரி ஓடுறதுக்கும் அந்த கர்ம பலன் எப்போ அவங்களுக்கு முடியணும்னு இருக்கோ அந்த பர்சனான போயிட்டு அவங்களுக்கு கடைசியாக வந்து முடியும், நல்ல வாழ்க்கை சூழ்நிலை அவங்களுக்கு அமையும். கண்டிப்பா சார். இப்போ இறந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க, இல்லை நான் மோட்சம் அடையணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா சொர்க்கத்தை விட மோட்சம் தான் உயர்ந்த நிலை, அதுதான் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? உண்மை என்னன்னா வந்து மோட்சம்ன்றது வந்து முக்தின்னா இறைவன் அடி போய் நம்ம வந்து சேர்றது. இறைவன் அடி இப்போ நம்ம போகர் 7000 சப்தகாண்டத்துல ஒரு இது வந்து சொல்றாரு. என்னன்னா வந்து காலாங்கிநாதர் கிட்ட வந்து போகர் வந்து படிக்கும்போது காலாங்கிநாதர் வந்து சொல்றாரு என்னன்னா மனோன்மணி தவன் ஒரு தவம் சொல்றாரு.
அதுல ஒரு உலகத்தை வர்ணிக்கிறார். அந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா சொர்க்கத்தை விட 100 மடங்கு எப்படி இருந்தா அந்த மாதிரி இருக்கு அந்த உலகம் அப்படின்னு வர்ணிக்கிறார். அதுல வந்து அவர் யாரெல்லாம் பெருசா நினைச்சாரோ அவங்க எல்லாம் அங்க உட்காந்துருக்காங்க, எல்லாம் தவம் பண்றாங்க. நான் இவரை பார்த்தேன், அகஸ்தியரை பார்த்தேன், காலாங்கி பார்த்தேன், கரூரார் பார்த்தேன், இந்த மாதிரி எல்லாம் அங்கங்க உட்காந்துட்டு அவங்கவுங்க தவம் பண்றாங்க. அங்க வந்து தங்கத்திலேயே தாமரை வந்து இருக்கு, ஒரு ஒரு அழகான காட்சி என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு பாடல் எழுதுறாரு. நீங்க வேணா போகர் 7000 ஒரு நூல் இருக்கு, அதில் போய் படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்தகாண்டத்தில் எழுதுறாரு. அங்க வந்து மனோன்மணி தாயின்னு சொல்லி ரொம்ப வர்ணிக்கிறாரு அந்த உலகத்தை. வர்ணிச்சுட்டு அப்படி ஒரு உலகத்தை நம்ம பார்க்கவே முடியாது, நம்ம என்ன கேட்டாலும் அந்த உலகத்துல கிடைக்குது. அங்க வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லா அந்த விருட்சங்கள் எல்லாம் இருக்குது, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய வந்து சொல்றாரு. சொல்லிட்டு அந்த மனோன்மணி தாய் வந்து பார்த்தேன். அந்த மனோன்மணி தாய் அந்த லோகத்தோடைய அதிபதி அவங்க தான். அந்த மனோன்மணி தாயை நான் பார்க்கும்போது மனோன்மணி தாய் வந்து ஜோதியா தான் எனக்கு வந்து தெரிஞ்சாங்க. அவங்களுடைய உருவத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்றேன். அவர் எங்கிருந்து பண்றாரு, இங்கிருந்து பண்றாரு, தவம் பண்றாரு, தவத்தினால பாக்குறாரு இது எல்லாத்தையும். நான் வந்து பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த உலகத்தை வந்து நான் அவங்க முகத்தை பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவங்க உருவம் மட்டும் எனக்கு தெரியல. நான் எவ்வளவு நாள் ட்ரை பண்றேன், முயற்சி பண்றேன். யுகங்கள் சொல்றாரு, இவ்வளவு யுகங்களா நான் தவம் பண்ண மாதிரி இருக்கு, ஆனா என்னால வந்து அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, சொர்க்கத்தை கடந்த ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவங்க முகத்தையே பார்க்க முடியல. அப்புறம் வந்து அவங்க குருவாண்ட கேட்குறாரு, காலாங்கி கிட்ட கேட்கும்போது காலாங்கியாண்ட வந்து நான் இந்த மாதிரி முயற்சி பண்ணேன். காலாங்கி என்ன சொல்றேன், நானே அதுக்கு தான் பல யுகங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லி அனுப்பி தான் அந்த பாடல் வந்து முடிப்பார். அதில் வந்து அப்போ நம்ம வந்து சொர்க்கத்தை தாண்டிய நிறைய நமக்கு தேவையான நிறைய இது வந்து இருக்கு. அப்போ நம்ம அதை தேடி போகணும். அதை தான் மோட்சம் சொல்றாங்க. மோட்சம் வந்து முக்தி கொடுக்குது, அது வந்து இறைவனாண்டே நம்ம வச்சுக்குது. அந்த மோட்சம் அடைந்தவங்களும் சொர்க்கத்துக்கு போனவங்களும் கூட பிறவி எடுப்பாங்க. ஓகே, இப்போ சொர்க்கம் அப்படின்னாலே அது நிரந்தரமா இல்ல நிரந்தரமற்ற? இல்ல, அதுதான் சொன்னேன், அவங்களும் பிறவி எடுப்பாங்க. அவங்க இப்போ என்னன்னா, இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு கருங்கல்லில் ஒரு கோவில் கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து 500 ஆண்டுகளுக்கு பிறவி இல்லை, அடுத்தது தான் அவங்க வந்து பிறவி எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கதையாக கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, இப்போ இந்த மாதிரி இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் தான் பிறவி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எந்த கதையை நம்ம வரலாறு நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் என்னென்னா, இங்கே செஞ்ச அந்த கர்ம பலன் தான் முக்கியம். முதல்ல சொன்ன மாதிரி காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம், இடும்பை, வேகம், அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 வகையான குணம் எங்கே பிறந்தாலும் இருக்கும். நீங்கள் அமெரிக்காவில் பிறந்தா இருக்கும், ரஷ்யாவில், சைனாவில், எங்கே மனுஷன் சொல்லிட்டு எங்கே பிறந்தாலும் அவனுக்கு அது இருக்கும். கோவப்படுவான், காமயிற்சி இருக்கும், வஞ்சனையோடு இருப்பான், உள்ளவனை வச்சுன்னு வெளியே ஒன்று பேசுவான், இது எல்லாருக்கும் இருக்கும். இங்கே போகிற அவன் வந்து உத்தமனாக இருப்பான், இங்கே வந்து உத்தமனாக, யாராக இருந்தாலும் நான் நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த குணங்கள் வந்து இருக்கும் எல்லாருக்கும். அந்த குணங்களை பகுத்தறிய தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து சித்தர் நெறியுள்ள போயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த நெறியுள்ள நீங்கள் அந்த நெறியுள்ள போயிட்டீங்க அப்படின்னா எந்த பயிற்சியும் நீங்கள் செய்ய தேவையில்ல. நீங்கள் எந்த பயிற்சியும் செய்யாமலே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த நெறி தான் இந்த 8 வகையான குணங்கள். இந்த 8 வகையான குணங்களை பகுத்தறிய தெரிஞ்சாவே அந்த ஆணவம், கண்மம், மாய் என்ற 3 வகையான மலங்கள் நம்மளை விட்டு விலகிடன்றாங்க சித்தர்கள். அந்த 3 வகையான மலங்கள் விலகிடுச்சு அப்படின்னாவே, நான் எனக்கு தவம் பண்ண தெரியாது, மந்திரம் சொல்ல தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாதுனாலும் இதை ஃபாலோ பண்ணுறவங்க சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட அவனுக்கு சொர்க்கம் வந்து கிடைச்சிரும். அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி பிறவி எடுத்து இதை ஃபாலோ பண்ண கற்றுக்குவான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த வாசி யோகத்தையாக இருக்கட்டும், ராஜயோகத்தையாக இருக்கட்டும், குண்டலினி, இந்த மாதிரி மந்திர யோகம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த பயிற்சி முறைகள், ஏதாவது ஒரு பயிற்சி முறைகளை வந்து கற்றுக்கிட்டு அவன் அடுத்த லெவலுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிடுவான். இப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க, இப்போ அவங்க சொர்க்கத்தில் இருக்காங்க, இல்லை வைகுண்டத்தில் இருக்காங்க, இல்லை சிவலோகத்தில் இருக்காங்க, கைலாயத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கிறவங்க விருப்பப்பட்டா திருப்பி மறுபடியும் வந்து பிறவி எடுக்கலாம். ஆனா சொர்க்கலோகம் போனவங்க திருப்பி பிறவி எடுத்து மறுபடியும் அந்த மோட்ச வீடான அந்த இறைவன் அடி போய் சேர்றதுக்கான மறுபடியும் பயிற்சிக்கு அவங்க பிறவி எடுப்பாங்க. அது கொஞ்சம் நாட்கள் ஆகும். அங்க வந்து நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டு திருப்பி வருவாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா சார், உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நல்லது.